வணக்கம் எல்லாரும், இது கிரிக் வாட்ச் டெய்லி. வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் ஐபிஎல் ரிட்டென்ஷன் ப்ரிடிக்ஷன்ஸ். சிஎஸ்கே இன்டெப்த்தாக பார்த்துட்டோம் போன எபிசோட். ஒரு 45 மினிட் எபிசோட். நிறைய பேர் போய் பார்க்கல, எபிசோடை கேட்ச் பண்ணுங்கள். நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இந்த வீக். ஸோ ஒரு ரேம்பிளிங் செஷன்னாக வச்சுக்கலாம். என்னெல்லாம் தாட் மனசில் வருதோ அதை பற்றி பேச போகிறோம். உங்களுக்கு எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண கமெண்ட்ஸில் போடுங்க. ஷார்ட்ஸில் வர போட்டிருக்கோம். சம் பிரேக்கிங் நியூஸ் கொஞ்சம் சொல்லணும்னா, ஒன்று ஒரு இன்சைடர் இன்ஃபர்மேஷன் ESPN கிரிக் இன்ஃபோ ரிப்போர்ட் பண்ணாங்க. SRH சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 23 crores ஹைன்ரிக் கிளாஸனை ரீட்டைன் பண்ண போகிறாங்கன்னு. அதுக்கப்புறம் 18 crores பேட்ரிக் கமின்ஸ், 14 crores அபிஷேக் சர்மா, அண்ட் தென் அவங்க டிராவிஸ் ஹெட்டையும் அதுக்கப்புறம் நிதிஷ் ரெட்டியும் ரீட்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண போகிறாங்க. நிறைய சேனல்ஸ் அங்கே வெளியே தப்பாக சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் எங்கள் இன்டர்ப்ரிட்டேஷன் படி, நாங்கள் ரூல்ஸ் வாட்சபடி அது தப்புன்னு தான் எங்களுக்கு தோணுது. 79 crores லிமிட் கிடையாது. நீங்கள் 5 பிளேயர் ரீட்டைன் பண்ணால் மினிமம் 79 crores கட்டணும். நீங்கள் அதுக்கு மேலே யூஸ் பண்ணணும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உங்கள் டீமில் மினிமம் 18 பிளேயர்ஸ் ஸ்குவாடில் இருக்கணும். ரூல் அதுதான். ஸோ 79 crores மேலே யூஸ் பண்ண முடியாதுன்னா சில பேர் சொல்கிறாங்க. சில சேனல்ஸ் பிலாங்கிங் டு மீடியா குரூப்ஸ் அதை பற்றி இங்கே அவங்க நேம் பண்ண வேண்டாம், ஆனால் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் இதெல்லாம் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி சம் கிரேட் இவெண்ட்ஸ் நடந்திருக்கு. நியூசிலாண்ட் 36 yearsல ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணிடுறாங்க இந்தியா. அதுக்கப்புறம் இந்த ஒயிட் ஃபர்ன்ஸ் நியூசிலாண்ட் உமன்ஸ் டீம் வேர்ல்ட் கப் வின் பண்ணியிருக்காங்க. T20 வேர்ல்ட் கப். நான் ரெஸ்டாரண்ட்டில் இருந்தேன், மேட்ச் பார்த்தேன். செமையாக அடித்தாங்க. அந்த அமிலியா கர் நடுவில் உடச்சி கொடுத்தாங்க அந்த மேட்சை. நிறைய பேர் ரொம்ப அமேசிங் மேட்ச் இன்னிங்ஸாக இருந்துச்சு. அது மோர் இன்ட்ரெஸ்ட் உமன்ஸ் கிரிக்கெட் இருக்கணும், மோர் பீப்புள் பார்க்கணும். எஸ்பெஷலி WPL இஸ் டூயிங் வெல். ஸோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பாருங்கள். அப்போ தான் கேம் வளரும். கேம் வளரணுன்னா ஒரு என்டையர் ஜெண்டரை நம்ம இக்னோர் பண்ணிகிட்டு இருந்தால், அவங்க கேம் பொண்ணுகள் தானே அப்போல்லாம் நினச்சோன்னா கேம் வளராது. அவ்வளோ மணி, அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி, அவ்வளோ செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டு போடுறீங்க ஒரு half the gender. அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி உமன் will also consume the men's game. ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்தீங்கன்னா there will be more little girls who think, oh, I can make it big. நான் அடுத்த ஜெமைமா ராட்ரிக்ஸ், ஸ்மிருதி மந்தானா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி புல் பண்ணணும். எனிவே, அவங்க யாராவது டிஸ்அக்ரி பண்ணி ரொம்ப செக்ஸிஸ்ட் தாட்ஸாக இருந்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே ஓடி போயிருங்க. கண்ட அந்த மாதிரி ஆட்கள்லாம் எங்களுக்கு தேவையும் இல்லை எங்கள் சேனலில். ஸோ கம்மிங் டு இது, ஒரு அனலிஸ்ட் இன்னொரு சேனலில் போவார், கொஞ்சம் நிறையாவே பேசுவார். அண்ட் நல்லா தான் பேசுவார். நிறையா நல்ல பாயிண்ட், நல்ல ஆள். ஆக்சுவலாக ஓன் சேனல் வச்சுருக்காரு. அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் தாட்ஸ், வெரி ஹம்பிள், குட் பர்சன். ஆனால் சில இது ஒன்று கொஞ்சம் டிஸ்அக்ரி பண்ணணும். சம் திங்ஸ் கொஞ்சம் ஹார்ட்லெஸ்ஸாக பேசும்போது கஷ்டமாக இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்காவை பற்றி அந்த ஃபைனல்ஸ் வரைக்கும் ஆஸ்திரேலியாவை அடித்து ஃபைனல்ஸ் வந்தாங்க. அவங்க ஃபேவரட்ஸ் டு வின் இருந்தாங்க. அண்ட் அங்கே லூஸ் பண்ணாங்க மேட்சை ஃபைனல்ஸில். அதை பற்றி அவங்க வேர்ல்ட் கப் முன்னாடி அவங்க மொரிஷியஸ் போனாங்களோ, சுவிட்சர்லாண்ட் போனாங்களோ, மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறது, இதை பற்றி அதை இன்சல்ட் பண்ணி பேசுகிறது ரொம்பவே தப்பு. அண்ட் டு யூஸ் தேட் ஆஸ் த காஸ் ஃபார் சம்படி லூசிங் இன் அ வேர்ல்ட் கப் ஃபைனல் அப்சல்யூட்லி பேஸ்லெஸ். அதே டீம் தான் ஃபைனல்ஸில் வந்திருக்காங்க. ஸோ அது எப்படி கோரிலேஷன் எனக்கு புரியல. கோரிலேஷன் அண்ட் காசேஷன் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு டீம் அதே டீம் ஒரு நாளைக்கு அந்த பேட் டே தே லாஸ்ட் த ஃபைனல்ஸ். சரி, சவுத் ஆஃப்ரிக்காவோட ஹிஸ்ட்ரியில் அப்படி நிறையா டேஸ் இருந்திருக்கு. ஆனால் அதே சவுத் ஆஃப்ரிக்காவோட ஸ்போர்ட்டிங் ஹிஸ்ட்ரியிலனா அவங்க ரக்பி டீமும் தே ஒன் த பிக் டேஸ். ஸோ ஒரு நேஷனோட ஹிஸ்ட்ரியிலலாம் இல்லை. மேபி ஒரு டீம் கல்ச்சராக இருக்கலாம். மேபி இட் இஸ் ஜஸ்ட் சம்திங் தே ஹேவ் டு இம்ப்ரூவ் ஆன். சம் டே தே வில் ஓவர் கம். ஸோ இப்போலாம் பேசுகிறது கொஞ்சம் தப்பாக தோணுது. ஜஸ்ட் ஒன்னோட புட் அவுட் தேர். அண்ட் கம்மிங் டு த IPL ரிட்டென்ஷன்ஸ் உள்ளே போயிடலாம். ஒரு பெரிய நியூஸ் ரிஷப் பந்த் டெல்லி கேபிட்டல்ஸில் சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் அன்ஃபாலோ பண்ணியிருக்காரு டெல்லி கேபிட்டல்ஸை. ஸோ குவைட் அ ஷாக்கிங் ரெவலேஷன்.
ஆக்சுவலாக நாங்களும் இதெல்லாம் போய் பார்த்தோம். பட் ஒன் திங் வி ஹாவ் டு கன்ஃபெஸ், அவர் வந்து முன்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாரா இல்லைன்னு தெரியல. ஆனால் எப்படி அவர் ஃபாலோ பண்ணாமல் இருக்க முடியும் எங்களுக்கு தோணல. இதுல இருந்து பேக்ரவுண்ட் என்னன்னா, ஒரு இப்போ வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு 2 ஓனர் இருக்காங்க. இந்த ஜிஎம்ஆர் குரூப், அவங்க முதல் ஒரிஜினல் ஓனர்ஸ், அந்த டீம் வாஸ் டெல்லி டேர் டெவில்ஸ், அவங்க தான் ஓனராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு 20% எவ்வளவோ விற்றுட்டாங்க ஜிந்தல் ஸ்டீலுக்கு, ஜிந்தல் ஃபேமிலி. ஸோ ஜேஎஸ்டபிள்யூ குரூப் பேசிக்லி அவங்க வந்து இப்போது நிறைய டீம், ஜேஎஸ்டபிள்யூ வந்து நிறையா ஸ்போர்ட்டிங் இதில் டீம் வச்சுருக்காங்க. நான் நினைக்கிறேன் அவங்க வந்து செஸ்லேயும் ஒரு டீம் இருக்குது நினைக்கிறேன். இந்தியன் ஒலிம்பிக்ஸ்லையும் ஸ்பான்சர் பண்ணுவாங்க, இந்தியன் செஸ்ஸில் இன்வால்வ்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுட்பால் அண்ட் ILT20, அஃப்கோர்ஸ் SA20, இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க நிச்சயமாக இன்வெஸ்டராக இருக்காங்க. நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக அவங்க எல்லாருமே ஒரு குரூப்பாக இன்வெஸ்டராக இருக்காங்க நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த கேபிட்டல்ஸ் குரூப் வந்து இன்வெஸ்டராக இருக்காங்க. எனக்கு அந்த ஓனர்ஷிப் பற்றி எக்ஸாக்டாக தெரியாது. பட் த ஜிந்தல்ஸ் வந்து ஆர் வெரி இன்வெஸ்டட் இன் அதர் ஸ்போர்ட்ஸ் அஸ் வெல். ஸோ அவங்க வந்து இப்போ எப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸில் மேனேஜ்மெண்ட் வந்து 2 வருஷம் JSW பார்த் ஜிண்டல், இந்த பெருசாக மொட்டையான ஒரு ஆள் வந்து நடத்துவார், ஆக்ஷனில் உட்காந்துருவார். சாரி, அந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ணிடக்கூடாது. பட் வெல் பில்ட் ஒரு பால்டு மேன் இருப்பார். அவர் வந்து டேபிளில் பார்த்துருப்பீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து அவர் பார்த் ஜிண்டலான்னு தெரில எனக்கு எக்ஸாக்டாக. அண்ட் சாரி, நான் வந்து தப்பாக டிஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து கிரண் குமார் காந்தி, அவர் வந்து GMR குரூப்போட ஓனர். பார்த் ஜிந்தல் வந்து JSWவோட அவங்க டீம்லேருந்து அவர் ஓனர். 2 பேருமே ஓனர்ஸ். சாரி, அந்த பெருசாக மொட்டையாக இருப்பாருன்னு சொன்ன ஆள் வந்து மிஸ்டர் கிரண் குமார் காந்தி, ஹைலி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன். JMR குரூப்பில் நிறையா ஒரு லீடர்ஷிப் பொசிஷன்ஸில் இருந்திருக்காரு நினைக்கிறேன். அவர் பயோ இப்போ தான் வாசித்தோம். ஐ பிலீவ் இஸ் கோ சேர்மன், அஃப்கோர்ஸ் கோ ஓனர் ஆஃப் டெல்லி கேபிட்டல்ஸ். அப்பாலஜிஸ், தப்பாக சொல்லிட்டோம். அண்ட் அவர் அப்படி டிஸ்கிரைப் பண்ணிடக்கூடாது. பார்த் ஜிந்தல் வந்து JSW சைட்லேருந்து அவரோட டீம் கோ ஓனர். ஸோ போன 2 வருஷம் JSW மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த 2 வருஷம் இப்போ GMR மேனேஜ் பண்ண போகிறாங்க. ஸோ JSW மேனேஜ் பண்ணும்போது டைரக்டர் ஆஃப் ஆப்பரேஷன்ஸ் சௌரவ் கங்குலியாக இருந்தார். அண்ட் ரிக்கி பாண்டிங் கோச்சாக இருந்தார். இப்போ அங்கே வெளியே போனோன்னே ரிக்கி பாண்டிங்கும் வெளியே போயிட்டார். ஆக்சுவலாக ரிக்கி பாண்டிங் வந்து ஒரு 3-4 இயர்ஸாக கோச்சாக இருந்திருக்காரு 2020 அண்ட் ஒரு அளவுக்கு சொல்லணும்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து அண்டர் அச்சீவிங் சைடு தான். ஏன்னா அந்த 2020 சைடு, அந்த சைடுக்கு வந்து வின் பண்ணியிருக்கணும் அவங்க. எஸ்பெஷலி அந்த 2020 இதில் அவங்க லூஸ் பண்ணியிருக்கவே கூடாது IPL. பட் 2019 வந்து ஆக்சுவலாக ஒரு டீசென்டிஷ் சைடு. 2020 வந்து டெஃபினெட்லி ஒரு செம சைடு லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு 3-4 இயர்ஸ் அண்டர் அச்சீவிங்னு சொல்லலாம். ஸோ ரிக்கி பாண்டிங் வந்து போன்னு சொன்னது வந்து மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டாக இருந்திருக்கும். அண்ட் டெஃபினெட்லி டைம் டு மூவ் ஆன். ஸோ இல்லை கேட்ச் என்னன்னா, இப்போ சௌரவ் கங்குலி வெளியே போயிட்டார், உள்ளே வந்திருக்காரு. இப்போது இந்த டீம் ஆஃப் வேணுகோபால் ராவ், ஹேமந்த் பதானி வந்து நம்ம ஒரு தமிழ்நாட்டிலேருந்து போன பிளேயர், CSKயோட இதுலேயும் இருந்திருக்காரு. ஸோ கொஷன்ஸ் இப்போ என்ன வருதுன்னா, அக்ஷர் பட்டேலை வந்து கேப்டனாக போட போகிறாங்கன்னு நிறைய நியூஸ் வந்திருக்கு. அண்ட் நிறைய நியூஸ்னால் இன்சைட் ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரூமர்ஸ். அண்ட் இது இன்னொன்று என்னென்னா, நிறைய கமெண்ட்ஸ் வந்து டெல்லி சைட்லேருந்தும் இந்த ரிட்டென்ஷன் வந்து அவர் த பால் இஸ் அண்ட் பஞ்ச் கோட் இந்த மாதிரி அவங்களே கோட் பண்ணியிருக்காங்க சில இதில். கிரெடிபிள் இன்சைடர் ரிப்போர்ட்ஸ் சொல்லலாம், வெரிஃபைடு நியூஸ்ன்னு சொல்ல முடியாது, ஃபேக்சுவல் நியூஸ்ன்னு சொல்ல முடியாது, ரிப்போர்ட்ஸுன்னு சொல்லலாம். ஆனால் அது வந்து ட்ரூவாக இருந்தால் அண்ட் சவுண்டிங் லைக் ட்ரூ. ஏன்னா JSW ஆல்சோ வாண்டட் பந்த் டு பி மேட் கேப்டன் ஓவர் ஐயர். அந்த ஐயர் வந்து வெளியே போயிட்டார். இப்போ ஐயர் வின் பண்ணியிருக்காரு IPL. ஸோ வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ல முடியும், ஒரு ஸ்லாப் இந்த ஃபேஸ் தான் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. நீங்கள் யாரை டிஸ்கார்ட் பண்ணீங்களோ கேப்டனாக, அவர் இன்னொரு டீமில் போய் கேப்டன் ஆகி வின் பண்ணியிருக்கார் IPL. அண்ட் வந்து பெரிய விஷயம் தான். எப்போ அவர் இன்ஜர் ஆனாரோ அவரை வந்து சைடை தூக்கி வச்சுட்டு இன்னொரு ஆளை கேப்டன் ஆக்குனீங்க. ஏன்னா பந்த் வந்து கேப்டன் ஆகணும்னு அவருக்கு ஆசையாக இருந்துச்சு. ஸோ ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் சுச்சுவேஷன். அண்ட் நினைக்கிறேன், ஐ திங்க் என்னை இப்போ கேட்டிங்கன்னா நான் 65-35 பந்த் வந்து ஆக்ஷனில் வருவாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அது ஏன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்னா, இன்னும் கொஞ்சம் இன்சைடர் ரொம்ப இது ரூமர்ஸாக இருக்கலாம், KL ராவலும் ஆக்ஷனில் வர்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஐ வந்து அவ்வளோவா அதை நான் பிலீவ் பண்ணல. அங்கே வந்து ஒரு 40-60% சொல்லலாம். ஸோ
டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்டிங் சாய்ஸஸ். ரிஷப் பந்த் வந்தால் எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும். சிஎஸ்கேக்கு வந்தால் நாங்கள் வந்து நிச்சயமான லீடர்ஷிப் கிளாஷ் இருக்கும். பந்துக்கு கேப்டன்சி ஆம்பிஷன் இருக்குது. அவர் தூக்கடியில் விளையாடுவாரான்னு எனக்கு டவுட்ஃபுல் தான். அவங்க கேப்டன் வைஸ் கேப்டனாக இருக்கலாம், ஆனால் பந்த் வந்து வில் பி த பிகர் ஃபிஷ் இன் த சி. அது எப்படி அந்த ஈகோ கிளாஷ் இதாகும்னு தெரில. குரு சிஷ்யன் தோனி பந்த் அந்த ட்ரான்சிஷன் இருந்தால் ஓகே, பட் எனக்கு தெரியல. ஆனால் ஒரு டீமுக்கு வந்து நிச்சயமாக இந்த மசில் பவர் இருக்குது, அது வந்து பஞ்சாப் கிங்ஸ். அவங்க வந்து ஆல் அவுட்டை போய் ரிக்கி பாண்டிங்கை ரீயூனைட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஃபேவரபிள் அங்கே தான். செகண்ட் வந்து ஆர்சிபி. அவங்களுக்கு ரிட்டென்ஷன்ஸ் அவ்வளோவா இருக்காது, ஸோ நிறைய மணியோட வருவாங்க. அண்ட் பந்த் ஆப்ஷனில் வந்தாருன்னா ஒரு மினிமம் ஐ திங்க் 25 crores கூட டச் பண்ணலாம் அவர். ஏன்னா அந்த பிராண்ட் வேல்யூ, இண்டியன் பிளேயர், ஃப்யூச்சர் ஆப்ஷன், ஒரு கோர் அரவுண்ட் அவரை சுற்றி ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பில்ட் பண்ணலாம். ஸோ ஃபேஸ் ஆஃப் த டீமாக இருப்பார். நிறையா ஃபேக்டர்ஸ். அவர் ஐபிஎல் ரெக்கார்டு வந்து ஃபேபியூலஸ்ன்னு சொல்ல முடியாது, குட் ரெக்கார்ட். ஆனாலும் அந்த பிராண்ட் வேல்யூ ஆஃப் ரிஷப் பந்த் வந்து பிராண்ட்னா வந்து அவரை ஸ்பான்சர்ஷிப் பண்ணுவார் அப்படிலாம் சொல்ல, ஜஸ்ட் இந்த ஃபியர் ஃபேக்டர் ஆஃப் ஆஸ் அ பேட்டர் அண்ட் த குவாலிட்டி ஆஃப் இந்தியன் பிளேயர் அவர் வந்து நிச்சயமாலே ஏன்னா என்டர்டெயின் பண்ணலாம். இதை பார்த்துட்டோம். சன்ரைஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி வந்து ரச்சின் ரவீந்திரா பற்றி பேசணும். அவர் வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் அவருக்கு ஒரு 135 ஐ திங்க் அவ்வளோ அடித்தார். அண்ட் செம இன்னிங்ஸ், ரிவர்ஸ் ஸ்வீப் மட்டும் பண்ணல. அவர் வந்து பார்த்திங்கன்னா went back and cut the ball, played the ball with the spin. Amazing player of spin. One of the I think after Joe Root, one of the best batters to have come to India and played like an innings like this. And so on the Ollie Pope at 196 வந்து ஓகே, அங்கே வந்து லாட் ஆஃப் what he did was sweep and reverse sweep. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து he played the ball late, he cut the ball, he was playing on the back foot, he was not sweeping the ball very much. And ஒரு செம இன்னிங்ஸாக இருந்துச்சு, கான்ஃபிடென்ஸாக இருந்துச்சு, கிளியர் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த பால் as well. அந்த huge sixes he hit. And சிஎஸ்கே ரிட்டென்ஷன் வந்து முன்னாடின்னு சொல்லிட்டு இருந்திருக்கேன். நாங்கள் லாஸ்ட் டைம் பண்ணும் போதும் அவர் வந்து ஒரு ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட் நியூசிலாந்து கிரிக்கெட்டுக்கு டெஃபினட்டாக அவர் வந்து அந்த பரப்புறார். அந்த வில்லியம்சனுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இவர் தான் ஃப்யூச்சர் கேப்டனாக இருக்கலாம், ஆல் ஃபார்மேட் பிளேயர். அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் 3-4 இன்னிங்ஸ் அவர் வந்து சிஎஸ்கேக்கு விளையாடும் போது க்ளீனாக அடிச்சிட்டு இருந்தார். அப்படியே அவர் அடிக்கிறது வந்து ஜஸ்ட் ஹியூஜ் சிக்ஸஸ். அஃப்கோர்ஸ் ஒரு டிப் அண்ட் ஃபார்ம், ஒரு மைண்ட் செட் சேஞ்ச் ஆகிருக்கும். அண்ட் இப்போ கூட வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி சூப்பர் கிங்ஸ் அகாடமிக்கு வந்திருந்தார், சென்னை சிஎஸ்கே அகாடமிக்கு. அங்கே வந்து உட்காந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் இதில் விளையாண்டார். அது வந்து ஒரு என்ன சொல்ல முடியாது, அது வந்து ஒரு இன்க்ளினேஷன் கிடையாது, ஸோ இண்டிகேஷன் கிடையாது தட் ஹி வில் பி ரீடெயின்ட். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து அந்த ரீசன்சி பாயஸ்லேருந்து சொல்லலைண்ணா. மற்ற அனலிஸ்ட் அண்ட் மற்ற கமெண்டேட்டர்ஸ் அவுட் சைட் தமிழ் இந்த மாதிரி சேனல் நடத்துகிறவங்க அவரை வந்து இறக்கக்கூடாது, ரிட்டைன் பண்ணக்கூடாது, 14 crores போக மாட்டார். சரி, ஒன்று வந்து ஒரு ஆள் 14 crores போவாரா போக முடியாது மாட்டாரா உங்களுக்கு தெரியாது. ஒரு லியம் லிவிங்ஸ்டன் ஆல்மோஸ்ட் 11 or 10.5 or 11 crores போனார். ஒரு தீபக் சேர் 14 crores போயிருக்கார். ஒரு ஜெயதேவ் உன்னாட்கட் 14 crores போயிருக்காரு. இதெல்லாம் மெகா ஆக்ஷனில். பிரசித் கிருஷ்ணா has gone for 10.5 11 crores. ஷர்துல் டாக்கூர் has gone for 10.5 crores. இதெல்லாம் மெகா ஆக்ஷன் நம்பர்ஸ் நான் சொல்கிறேன். நீங்கள் போய் பாருங்கள். மார்க் குட் went for 10 crores. அந்த சம் பீப்புள் வந்து 10 ரன்னா போக மாட்டார், வாய்ப்பே இல்லை, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அண்ட் இங்கிலீஷ் சேனல்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க நோ சான்ஸ், இன்ஜுரி ப்ரோன். ஐயோ என்னையா கிரிக்கெட் பார்க்குறீங்க நீங்கள்? என்ன ஒரு மெமரி கிடையாதா? ஓகே, யூ கேன் கோட் மேட்சஸ் பட் யூ நாட் வாட்ச் த ஆக்ஷன் லைவ். அந்த டைனமிக்ஸ் எப்படி புரிய மாட்டேங்குதுன்னு தெரிய மாட்டேங்குது ஆட்களுக்கு. எத்தனை இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி பேட்டர்ஸ் ஆஃப் தட் ஸ்டாண்டர்ட் வந்து ஆக்ஷனில் வரப்போகிறாங்க. மேபி ஒரு பென் டக்கெட் வரலாம், ஒரு ஜாஷ் இங்கிலீஷ் வரலாம். ஆல் ஃபார்மேட் பிளேயர் கிடையாது. பென் டக்கெட் ஒரு அளவுக்கு ஓகே ஆல் ஃபார்மேட் பிளேயர்னு சொல்லலாம். ஒரு லியம் லிவிங்ஸ்டன் வரலாம், ஒரு ஜானி பேர்ஸ்டோ வரலாம். அவங்க ரீட்டைன் பண்ணலன்னா இங்கே வந்து ஃப்யூச்சர் ப்ராமிசிங் டேலண்ட்ஸ் கிடையாது. மேபி லியம் லிவிங்ஸ்டன் சொல்லலாம். ஒரு ஜாஃப்ரா ஆர்ச்சர் போலிங்கில் வரலாம், ஒரு ஃபசலாக் ஃபரூக்கி வரலாம்.
ஆனால் நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணி பாருங்கன்னா பியோர் ஷார்ட் மேட்ச் வின்னர்ஸ், ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ், எக்ஸைட்டிங் கிரிக்கெட்டர்ஸ், இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி பேட்டர்ஸ், அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க கண்ட்ரியில் ஒரு 11 எடுத்திங்கன்னா அந்த டீமில் நிச்சயமான பேர் இருக்குன்னா எத்தனை பேர் நீங்கள் வந்து யோசித்து பார்த்து அப்போ சொல்லுங்கள். மனசாட்சியை என்னது அடகு வச்சு பேசுகிறீங்களா? அது அந்த மாதிரிலாம் பேசி பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் வந்து புட் பென் டு பேப்பர் அண்ட் திங்க் ஐ வில் மேக் அ பிளேயிங் லெவல் இன் ஈச் கண்ட்ரி இன் த T20 side and see how many players make and how many of those players are there in the auction pool in பார்க்கணும். and how many of them வந்து ஒரு ஆக்சுவல் ப்ராஸ்பெக்ட் இவனை சுற்றி ஒரு ஃப்ரான்ச்சைஸை கட்டலாங்க. சில பேர் மைட் பி தேர், ஒரு ஸ்பென்சர் ஜான்சன் மாதிரி ஒரு உள்ள ஆள் ஒரு வரலாம், ஆரன் ஹார்டி மாதிரி ஒரு ஆள் நியூ என்ட்ரண்டாக இருக்கலாம் ஆஸ்திரேலியன் டீமில். ஆனால் அவரோட ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்டா, அவரோட டிராவல்ஸ் ஹெட்டா? ஏன்னா நியூசிலாந்து டீமில் வந்து மேபி ரச்சின் ரவீந்திரா வந்து நாட் அ ஃபுல் ஷார்ட் T20 ரெகுலராக இருக்கலாம், பட் இஸ் கெட்டிங் தேர். ODI இஸ் பெர்மனன்ட், டெஸ்ட்டில் இஸ் பெர்மனன்ட், இஸ் பிஹைண்ட் அவரை சுற்றி ஒரு இது பார்ட் ஆஃப் த ஃபியூச்சர் நியூசிலாந்து பிளான்ஸ். ஒரு ஜாஃபர் ஆர்ச்சரும் அதே மாதிரி தான். தெர் ஆர் நாட் ஸோ மெனி பிளேயர்ஸ். ஸோ ரொம்ப மையோப்பிக்காக பார்க்கக்கூடாது, இவர் இவ்வளோ போவாரா இவ்வளோ போக மாட்டாரா. நீங்கள் வந்து பார்க்கும்போது சம் டீம்ஸ் வில் லவ் டு ஹேவ் சச் பிளேயர்ஸ். அந்த மெகா ஆக்ஷனில் வேர் வி லாஸ் Faf du Plessis went for 7 crores. அந்த அப்போ இருந்த பர்ஸில் பார்த்துக்குவாங்க. ஏன்னா அந்த மாதிரி லீடர்ஷிப் குவாலிட்டி ஒரு கேப்டன் கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஃபிட்டான அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கிடையாது. ஸோ அந்த மாதிரி டெஃபினெட் ஈவன் டெவன் கான்வே ஐ won't let him go. It's very sad to see him go, but he's on the slightly on the older side. ஸோ ஏன் நாங்கள் வந்து ரச்சின் ரவீந்திராவை 5th retention 14 crores வைங்கன்னு சொல்கிறோன்னா இதனால தான். அவர் வந்து ஒரு யூஆர் கெட்டிங் அன் இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி பேட்டர், ஆல்ரவுண்டர், குட் ஃபீல்டர், மேபி அன் ஓப்பனர், வாட் எவர் ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட். அடுத்த 3 வருஷத்துக்கு ஒரு டீமை கட்டணும். அடுத்த மெகா ஆக்ஷன் எப்போ இருக்கணும்னு யாருக்கும் தெரியாது. அண்ட் இவர் மாதிரி இன்னொரு பிளேயர் மற்ற டீமில் போய் அடிக்கிறதுக்கும் யூ ஷுட் நாட் லெட் தட் ஹேப்பன். ஏன்னா அந்த மாதிரி எத்தனை பேட்டர்ஸ் இருப்பாங்க. மேபி ஒரு லியம் லிவிங்ஸ்டன் இஸ் தி ஒன்லி அதர் பர்சன் ஐ கேன் திங்க் ஆஃப் அட் தட் லெவல் ரைட் நவ். ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் ஒரு அளவுக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா, எக்ஸாக்டாக நான் கம்பேர் பண்ண சொல்ல, உடனே கமெண்ட்ஸில் வந்து பேசாதீங்க. ஆனால் யோசிச்சு பாருங்க. அப்புறம் வாயை திறந்து சில அனலிஸ்ட் பேசிட்டோம் ரைட். நீங்கள் ஆக்ஷனுக்குள்ளே காசு வச்சுட்டு போகிறது வந்து பெரிய ஒன்றும் யூஸ் கிடையாது. எத்தனை குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் வராங்க. டெஃபினெட்லி பவுலர்ஸ்க்கு வந்து ஒரு டிமாண்ட் இருக்க போகுது. இந்தியன் பவுலர்ஸ் வந்து ஒரு ப்ரீமியம் கமாண்ட் பண்ணுவாங்க. ஒரு 10 ரன் ஆக்ஷனில் போட்டிங்கன்னா அவர் வந்து 11 crores கீழே போக மாட்டார். ஒரு குல்தீப் யாதவ் அவர் போக மாட்டார். அஸ்வினே ஒரு 7-8 crores போகலாம் அந்த வருஷம், பியூர்லி ஆன் ஹிஸ் பிராண்ட் வேல்யூ. ஷார்துல் டாக்கூர் பிராண்ட் வேல்யூ அடி வாங்கியிருக்கு, ஒரு 4 to 7 crores போகலாம். தீபக் சேர், ஜெயதேவ் உன்னாட்கர், இந்த 3 பேரும் ப்ரீமியமில் இருந்தாங்க. மேபி ஒரு சப் ப்ரீமியமில் போகலாம் தடவை. பட் மேபி ஒரு பிரசித் கிருஷ்ணா வருவார் ஆக்ஷனில், ஒரு ஆவேஷ் கான் வருவார், மயங்க் அதை பற்றி தெரியாத வந்தாலும் வருவார் ஆப்ஷனில். ஏன்னா அவர் கேப் பிளேயர். இப்போ ஒரு உம்ரான் மலிக் வந்து அப்படியே ஹீஸ் ஃபாலன் ஆஃப் த கிளிஃப், எங்கே இருக்கான்னு கூட யாருக்கும் தெரியாது. ஒரு அன்ஷுல் கம்போஜ் ஆப்ஷனில் வந்து ஒரு பிட்டிங் வார் நடக்கும். ஸோ இந்தியன் பவுலர்ஸ்க்கு நிச்சயமாக ஒரு பிட்டிங் வார் நடக்கும். துஷார் தேஷ்பாண்டே ஐ திங்க் அவர் வந்து ஹீ கேன் கோ ஃபார் 7-10 crores ஈஸிலி. பட் மேபி இஃப் யூஆர் லக்கி ஒரு 4 to 6 crores தான் அவரை வாங்கலாம். டெவன் கான்வே, பென் டக்கெட், ஜாஷ் இங்கிலிஷ், குவிண்டன் டிகாக், இவங்க தான் இன்டர்நேஷ்னல் பேட்டர்ஸ் ஆஃப் கிரேட் வேல்யூ. அதுக்கப்புறம் இந்த ஆஸ்திரேலியன் கொஞ்சம் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒரு ஆரன் ஹார்டி வரலாம், இந்த மாதிரி ஸ்பென்சர் ஜான்சன் வரலாம், ஆடம் ஜாம்பா, கேம் கிரீன் பற்றி தெரியாது நமக்கு என்ன ஒரு சுச்சுவேஷன், ஒரு ஸ்டீவ் ஸ்மித், டேவி வார்னர் பற்றி தெரியாது, மிச் மார்ஷ். ஸோ there are not so many players who are there in the thick of things. Johnny Bairstow as well, not to forget. On the older side, ஜாஃப்ரா ஆர்ச்சர் இந்த மாதிரி ஆப்ஷனில் வருவார். இன்னும் ஹோப் பண்ணலாம். யோசித்து பேசணும், சும்மா பேசக்கூடாது. இருக்கிறதே ஒரு 3-4 நேஷன் தான் T20 கிரிக்கெட்லேருந்து. வேறு கொண்டு கெட் கிரேட் டேலண்ட். பாகிஸ்தான் அதெல்லாம் கிடையாது நிச்சயமாக. அவங்க இப்போ வந்து இந்த கம்ப்ளீட் ஸ்பைரல். வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து கொஞ்சம் டேலண்ட் இருக்குது. நிக்கலஸ் பூரன், ஷமார் ஜோசப், ராஸ்டன் சேஸ், அந்தவங்கெல்லாம் வந்து அவங்க T20 கொஞ்சம் ப்ராவர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எத்தனை பேர் வந்து ஃபர்ஸ்ட் பிக்ஸாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. மேபி ஒரு ஷாய் ஹோப் சொல்லலாம். ஒரு நிக்கி பி வந்து ரீட்டைன் ஆயிடுவார் மோஸ்ட்லி.
மற்றவங்கள பற்றி தெரியாது. நேஷன் பை நேஷன் பாருங்களேன். சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. ஏடன் மார்க்ரம், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அங்கே தான் ஆப்ஷன்ஸ் வருது. டேலண்டட் ஒரு ககீஸ்வோ ரபாடா, ஆண்ட்ரிக் நாக்கியே, தபேஸ் ஷம்சி, ராயன் ரிங்கிள்டன், டெவால் பிரெவிஸ். ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவோட பிளேயர்ஸ் வந்து ப்ரீமியம் போகிறதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது. இல்லைனா குட் பைஸாக போகிறதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. சப்போஸ் சிஎஸ்கேக்கு ஒரு ரச்சின் ரவீந்திரா கிடைக்கலாம், ஏடன் மார்க்ரம் இஸ் த ஆல்டர்னேட்டிவ். அப்புறம் தான் பார்க்கணும். அப்படி தான் எனக்கு நடக்குது. இதை கான் கெட் ஹிம், தே வில் கோ ஃபார் ஏடன் மார்க்ரம். இப்படி தான் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி வாங்கி ஆப்டமைஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் கிடையாது. நியூசிலாண்டோட T20 சைடில் எடுத்து பாருங்கள், சில பேர் கிடைக்க மாட்டாங்கய்யா. ஒரு கிளென் ஃபிலிப்ஸ் இருக்கார், டெவன் கான்வே, டேரல் மிச்சல், கேன் வில்லியம்சன், ரைட். ஸோ நீங்கள் வந்து நான் இப்போ நிறைய நேம் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் வந்து எத்தனை பேர் இவங்க வந்து ஐபிஎல்லில் உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு கிரேட் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க? நாட் மெனி. பட் ஆன் த அதர் ஹேண்ட் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர்ஸ், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் தான் சுற்றி யங்ஸ்டர்ஸாக இருப்பாங்க, ஹூ ஆர் வெரி டெக்னிக்கலி சவுண்ட் அண்ட் கேன் பி ஃபியூச்சர் குளோபல் ஸ்டார்ஸ். எப்படி ஒரு யங் கேன் வில்லியம்சனோ அப்படி தான் ஒரு ரச்சின் ரவீந்திரா. இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா மேபி ஒரு அளவுக்கு சொல்லலாம் ஹாரி ப்ரூக்கை பற்றி. டெஃபினெட்லி இஸ் கோயிங் டு பி அ கிரேட் ஹாரி ப்ரூக். டெஃபினெட்லி சொல்லக்கூடாது, பட் இட்ஸ் கிரேட் ப்ராபபிலிட்டி வில் பி அ கிரேட் ஹாரி ப்ரூக். ஸோ அங்கே ஒன்று. இந்தியன் சைடில் ஒரு ஜெய்ஸ்வால், கில் இவங்கெல்லாம் கிடையாது. யூ நாட் கோனா கெட் எனி கிரேட் இந்தியன் பேட்டர். பட்டிதார் தான் போவாரா? வேறு எவையா இருக்கான்? சாய் சுதர்ஷன் இருப்பார், பட்டிதார் இருப்பார், திலக் வர்மா வந்தாலும் வருவார் ஆப்ஷனில். அவர் பண்ணி ஒரு RTM கார்டு உட்காந்துருக்கும், ஒரு அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியா ஏரியா விளாண்டுருக்காரு. இப்போ இந்த மாதிரி சில பிளேயர்ஸ் தான் வருவாங்க ஆப்ஷன்லேயே. KL ராகுல்லாம் வந்தாங்கன்னா தே வில் கோ ஃபார் ஹை மனி. பிகாஸ் தெரியாது உங்களுக்கு எப்போ அந்த மாதிரி ஒரு ஆள் கிடைப்பாருன்னு அடுத்த தடவை. அன்லஸ் யூ ஃபைண்ட் சம்படி அண்ட் கிரியேட் another ஜெய்ஸ்வால். அண்ட் அது ரொம்ப ரேர் நடக்கும். நீங்கள் அண்டர் 19 பிளேயர்ஸ் வந்து எவ்ரி இயர் பிக்ஸ் பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு ஜெய்ஸ்வால் அண்ட் கில் அண்ட் இப்போ ஒரு அளவுக்கு நிதிஷ் ரெட்டி இந்த மாதிரி கொஞ்சம் பிளேயர்ஸ் க்ராப் அப் ஆயிருக்காங்க. ஆனால் அந்த ராஜ் பாவா, ராஜவர்தன் ஹங்கர்கேக்கர், யஷ் துல், யார் உன்மோக் சந்தருக்கு அந்த லெவலுக்கும் போய் பார்த்தீங்கன்னா கூட நிறைய பேர் டோன்ட் மேக் இட் பிக். ஸோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்லேயும் ஒரு ஆள் இருந்தார், பேர் வர மாட்டேங்குது. பட் ஸோ இட் இஸ் வெரி ரேர் இந்த மாதிரி ஃபியூச்சர் டேலண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. தட் இஸ் வை ஐம் emphasizing so much on players like Harry Brook, on players like Rachin Ravindra, on maybe a player like Tristan Stubbs. அவ்வளோ சொல்ல மாட்டேன். மேபி a Brevis கூட too young, too unproven to speak much about him. இந்த மாதிரி கிடைக்க மாட்டாங்க உங்களுக்கு. இது இந்தியாவில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு மிச்சல் மார்ஷஸ் ப்ராப்ளி ஆன் த ப்ரைமில் இருக்கார். ஸோ இஸ் நாட் இஸ் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் டேலண்ட். ஆனால் அவர் மேபி ஒரு ஜேக் ஃபேஸர் மெக்கர்க் சொல்ல முடியாது ஹவு இல் கோ. பட் ஹி வாஸ் ஃபவுண்ட் வாண்டிங். அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல MLCயில். ஸோ இந்த மாதிரி டேலண்ட் வரும்போது யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் மனி ஆன் தேம் வித் த ஹோப் அவங்க வந்து டெலிவர் பண்ணுவாங்க ஒரு நாளைக்குன்னு. வேறு ஒன்றும் பண்ண முடியாது, ரைட்? ஸோ இதுதான் எங்களோட ஒப்பீனியன். இப்படி தான் ஆக்ஷனை அப்ரோச் பண்ணணும். நீங்கள் தான் டிஸ்அக்ரி பண்ணுறீங்க கமெண்ட்ஸில் போடுங்க. பட் there are a lot of channels out there who just see them as commodities and will this player go for this much, that much. You have to add some perspective and context to what that player is, right? Every iPhone is an iPhone, but not every iPhone is a 15 Pro Max. Simple as that, right? So there will be some of them who can be, you can bet and be like, oh, this will still be, a great idea or a great investment for the future from the context of what the options are. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபோன்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு ஆள் வந்து உங்களுக்கு ஒரு ஐஃபோனோ, ஷாமியோ, ஒரு சாம்சங்கோ அண்ட் லெட்ஸே ஒரு ஜெப்டோ ஒரு ஃபோன் பண்ணுறாங்க அண்ட் மார்க்கெட்டில் வருது. ஜெப்டோ ஃபோன் வந்து ஃபீச்சர் ரிச், என்னது நியூவாக இருக்குது, ஸ்டைலிஷாக இருக்குது, ஆல் கிரேட், பட்டிங்காக என்னது ப்ராமிசிங்காக இருக்குது. ஆனால் there will be some other phones like a Xiaomi or Samsung or Apple who are established. உங்களுக்கு தெரியும், இவங்க வந்து கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க,
அவங்களுக்கு முன்னாடி ஒரு டெக்னிக்கலி சவுண்ட் டெக்னாலஜி இருக்குது, எக்ஸ்பர்டீஸ் இருக்குது. அவங்க கம் ஃப்ரம் கிரேட் பேக்ரவுண்ட்ஸ், கிரேட் கம்பெனிஸ். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ரச்சின் ரவீந்தர் இருக்கட்டும், ஒரு ஹாரி ப்ரூக்காக இருக்கட்டும், அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ்ட் பிளேயர்ஸ் டொமஸ்டிக்கில் நல்லா பண்ணி நேஷ்னல் டீமில் வந்து செட்டில் ஆயிருக்காங்க. தெர் மைட் பி அன் அப்கமர், ஸ்டைலிஷ் ஒரு யூபி லீக், ஒரு எஸ்ஏ லீகில் செமையாக பண்ணியிருப்பார். ஆனால் அவங்க ரெகுலராக இருக்க மாட்டாங்க அவங்க டீமில். தே மைட் நாட் பி இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி ஆஃப் டேன் டு பிளே ஆல் 3 ஃபார்மேட்ஸ், ஆர் மைட் நாட் பி அ ஃபியூச்சர் கிரேட், தே ஜஸ்ட் மைட் பி த ஹாட்டஸ்ட் டேலண்ட் கரண்ட்லி. அந்த மாதிரி எத்தனையோ பிளேயர் பார்த்துருக்கோம் நம்ம ஐபிஎல்ல. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க இதை. அண்ட் ஐ ஹோப் திஸ் ஆட் சம் பெர்ஸ்பெக்டிவ் இன் த ஆக்ஷன் டு யூ. எஸ்ஆர்ஹெச் பற்றி நீங்கள் பேசிட்டு ஏற்கனவே அவங்க கிரேட் 5 retentions. Lot of respect to the Indian cricket team. 46 all out னு சொன்னால் கூட I think the way they fought back and almost snatched the game back, ரெஸ்பெக்ட் கொடுத்து ஆகணும். நிறைய பேர் ரோஹித் சர்மா கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. பேட் டிசிஷன் டு பேட் அண்ட் மேபி அஸ்வின் கொஞ்சம் bowling கொடுத்துருக்கலாம், ஜஸ்பிரீத் பும்ராக்கு bowling கொடுத்துருக்கலாம், அண்ட் சவுதி வாஸ் பேட்டிங். டெஃபினெட்லி ஹேட் அ பேட் டே, அவ்வளோதான். அவர் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து ஐ லவ்ட் இட். நம்மளுக்கு எத்தனையோ பேருக்கு ஆஃபீஸில் எத்தனையோ கெட்ட நாளோ பேட் டேஸோ மிஸ்டேக்ஸும் இருக்குது. அண்ட் எஸ் our bosses give it back to us, and similarly he is also getting it from the fans and pundits. So that is all it is. அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. And nothing more to say, but a great game. But congratulations to New Zealand, செம்மையாக விளாண்டாங்க. They held their nerves, and the women's New Zealand team, absolute respect. Finally அங்கே வந்து அந்த கடைசியாக அந்த சோஃபி டிவைன், சூசி பேட்ஸ் இவங்கெல்லாம் அழுகிற பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் ரிமெம்பர் எனக்கு வந்து ஒரு 10-12 years முன்னாடி அவங்கள லூஸ் பண்ணாங்க. they lost the finals twice, so definitely would have hurt them, and it was very heartwarming to watch them win. Of course South Africa win பண்ணல திருப்பியும், heart wrenching defeat தான், but respect for them to reach where they reached. So anyway, thank you guys, thank you for everything. Please like, share and subscribe பண்ணுங்க, watch பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இன்ட்ராக்ட் பண்ணுங்க, ஸ்மால் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்தீங்கன்னா தேங்க்யூ. சும்மா அது பேஷனாக தான் பண்ணுறோம். அங்கே நிறையா சேனல் ஃபேக் வியூஸ் வாங்குறோம், ஃபேக் நியூஸ் போட்டு, மிஸ்லீடிங் நியூஸ் ஹெட்லைன்ஸ் போட்டு உங்கள் வியூஸை வாங்குறாங்க. ஸோ தெரில, நீங்கள் நிறைய பேர் அவங்கள பார்க்குறீங்க, அவங்களாம் 1 lakh 2 lakh வியூஸ்லாம் இருக்குது. ஃபேக் நியூஸை போட்டு உங்கள் ஃபேக் கிளிக் பேட் ஹெட்லைன்ஸ் போட்டு அவங்க வியூஸை வாங்குறாங்க, ஆட் சாப்பிட்றாங்க, அவங்கள ஏமாற்றி காசு சம்பாதிக்கிறாங்க. ஸோ அவங்கள மாதிரி பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்குன்னா, இவங்கள மாதிரி கெட்ட இது பண்ணி பிழைக்கிறாங்க. ஆனால் நேர்மையாக நாங்கள் ஒர்க் பண்ணி பிழைக்க மாட்டேங்கிறோமேன்னு. ஸோ மேபி எல்லாம் பார்ட் ஆஃப் காட்ஸ் பிளான். ஸோ தேங்க்யூ, குட் நைட், பி சேஃப், பி கைண்ட்.